like, comment, share and subscribe. Alhamdulillah alladhi hadana li hadha wa ma kunna linahtadiya lawla an hadana Allah. Wassalatu wassalamu ala ashrafil khalqillah wa ala rasulillah Muhammad ibn Abdillah wa ala alihi wa ashabihi al-faizin bi ridha wal mujahidin fi sabilillah. Amma ba'd, faqad qala Allah ta'ala fi kalamil qadim. Inna salata kanat 'ala al-mu'minina kitaban mawquta. وبه قال حدثنا عبد الله بن يوسف قال حدثنا الليث قال حدثنا سعيد بن ابي سعيد انه سمع ابا هريره رضي الله تعالى عنه قال بعث النبي صلى الله عليه وسلم خيرا ببلاد النجدين فجاءت برجل من بني حنيفه يقال له معاويه بن صالح الى اخر الحديث. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, இப்பொழுது இன்று ஈமானுடைய பாடத்திற்கு பிறகு தொழுகையை பற்றி அதனுடைய விளக்கத்தில் ஓதப்படுகின்றது. இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒவ்வொரு பாடமாக கொண்டு வருகின்றார்கள். சில பாடங்களிலே ஒரே ஹதீது பல பாடங்களில் மடங்கி வரக்கூடியதாக இருக்கின்றன. 2 முறை 3 முறையெல்லாம் வரும். அந்த அடிப்படையில் இப்பொழுது ஓதப்பட்டது தொழுகையை பற்றி, குறிப்பாக இஸ்லாத்தில் தொழுகை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் என்பதை பற்றி பல ஹதீதுகள் ஓதப்பட்டன. இப்பொழுது ஓதப்பட்ட ஆயத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், தொழுகை என்பது குறிப்பிடப்பட்ட நேரத்தில் அதை நிறைவேற்றுவது கட்டாய கடமையாக இருக்கின்றன. ஒரு முஃமினுக்கும் மற்றவர்களுக்கும் மத்தியிலே வேறுபாடு என்னவென்றால் தொழுகைதான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு இதை வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. ஒரு நேரத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல நேரங்களிலே பலவிதமான இடையூறுகள் கொடுக்கப்பட்டன. ஆனால் அந்த நேரங்களில் எல்லாம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காபிர்களை பற்றியோ அவர்களுக்கு விரோதமான முறையில் பத்வா செய்யவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் கேட்ட துஆ என்னவென்றால், அல்லாஹும்ம ஃபில்லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். உதாரணமாக தாயிஃபிலே இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே போதிக்க வேண்டும், அதை பரப்ப வேண்டும் என்பதால் சென்ற பொழுது அங்கே பல இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். எந்த அளவிற்கு என்றால் அவர்கள் கட்ட கஷ்டம் தாங்க முடியாமல் ஒரு இடத்திலே அடியெல்லாம் பட்டு ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டார்கள். அப்பொழுது மலாயிக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து கேட்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா உங்களிடத்திலே அனுமதி கேட்கின்றார். எவ்வாறு என்றால், இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கஷ்டம் பலவிதமான முறையில உங்களுக்கு அதிகமான முறையில கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த மனிதர்களை 2 மலைகளுக்கு மத்தியிலே வைத்து நாம் இவர்களுக்கு வேதனை கொடுக்கலாமா, நசிக்க விடலாமா என்பதாக நீங்கள் அனுமதி தந்தால் அதை செய்வதற்கு தயாராக இருக்கேன் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை. கேட்ட துஆ என்னவென்றால், அல்லாஹும்ம ஃபில்லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், இந்த மக்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள், இவர்களுடைய பாவத்தை மன்னித்து இவர்களுக்கு இஸ்லாத்தை கொடுக்க வேண்டும் என்பதால் அந்த கருத்தை துஆ செய்தார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், பத்வா செய்யவில்லை. இப்பொழுது இதையெல்லாம் நாம் நேரடியாக எத்தனையோ மனிதர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், அதே போன்று உம்ராக்கு சென்று வந்தவர்கள் எல்லாம் அந்த தாய்க்குடைய இந்த இடங்கள் எல்லாம் பார்த்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள். அதே போன்று முஹதிலே வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல் உடைக்கப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் இவர்களுக்கு பத்வா செய்யவில்லை. குறிப்பாக ஒரு நேரத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரம் ஷரீஃபிலே தொழுது கொண்டிருக்கின்றார்கள். தொழுகையில் இருக்கும் பொழுது காபிர்கள் திட்டமிடுகின்றார்கள், இவ்வாறு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஏதாவது இடையூறு செய்ய வேண்டும், தொழுகையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டும் என்பதாக பல அபூ ஜஹல், குத்பா, ஷைபா போன்ற கொடிய காஃபிர்கள் எல்லாம் திட்டமிடுகின்றார்கள் எவ்வாறு வேதனை கொடுக்கலாம் என்பதாக. அப்பொழுது ஒட்டகத்துடைய குடல் இருக்கின்றது, அது அதிகமான முறையில் கனம் உள்ளதாக இருக்கும். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுஜூதிற்கு சென்றதற்கு பிறகு மேலே முதுகிலே கழுத்திலே போட்டுவிட்டால் அவர்கள் தலையை உயர்த்துவதற்கு முடியாது என்பதாக திட்டமிட்டு இதை யார் செய்வது என்பதாக ஆலோசனை செய்யப்படுகின்றது. ஹதீஸில் சொல்லப்படுகின்றது, அந்த கூட்டத்தில் இருந்த மிக கொடிய தீய ஒரு மனிதர் தயாராகின்றார். அஷ்கன்னாஸ் என்பதாக கூறப்படுகின்றது. ரொம்ப மிக மோசமான ஆளை தயாராகி அந்த வேலை செய்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழுகையில் இருக்கின்றார்கள், சுஜூதில் இருக்கின்றார்கள். ஒட்டகத்துடைய குடல் எவ்வளவு வெயிட்டாக இருக்கும், அதை கொண்டு போய் போட்டாங்க. போட்டால் ஃபலம் யர்ஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தலையை உயர்த்துவதற்கு முடியவில்லை, சஜதாவில் இருந்து தலை உயர்த்த முடியவில்லை. இந்த செய்தி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கிடைக்கின்றன. உடனே அவர்கள் வருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகத்துடைய குடலை வெளியே எடுக்கின்றார்கள். அதற்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை உயர்த்தி தொழுகையை பூர்த்தி செய்தார்கள். இப்படி எதற்காக இது கூறுகின்றேன் என்றால், இப்படி புகாரி முஸ்லிமிலே ஓதப்பட்டக்கூடிய ஹதீஸ் குறிப்பாக என்னவென்றால், இந்த நேரத்தில் இந்த மக்கள் தொழுகைக்கு இடையூறு செய்தார்கள். எனவே அல்லாஹ் அலைக்க பி அபீ ஜஹல், அல்லாஹ் அலைக்க பி குரைஷ் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழுகைக்கு இடையூறு செய்ததற்காக வேண்டி அந்த மக்களுக்கு குறிப்பிட்ட நபர்களையும் பொதுவான முறையில் யாரெல்லாம் இந்த இடையூறு செய்வதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் சபித்தார்கள், பெயர் கூறி சபித்தார்கள். அதாவது தனக்கு கஷ்டம் ஏற்படும் பொழுது உடம்பிலிருந்து ரத்தம் மூடப்பட்டது, பல் உடைக்கப்பட்டது, அந்த நேரத்தில் எல்லாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்வா செய்யவில்லை. அல்லாஹும்ம அக்ஃபிர் லி கௌமி ஃபைன்னஹும் லா யஅலமூன். இறைவா, இந்த மக்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள், பாவத்தை மன்னித்துக் கொள்கின்றதா, அவர்களுக்கு அருள் செய்ய துஆ செய்தார். அத்தைய ரஹ்மத்துல் ஆலமீன் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழுகைக்கு இடையூறு செய்ததற்காக வேண்டி பத்வா செய்கின்றார்கள். குறிப்பிட்ட காபிர்கள் பெயரையும் குறிப்பிட்டார்கள். அபூ ஜஹல், குத்பா, ஷைபா போன்ற கொடிய காபிர்களை பெயர் கூறி பத்வா செய்தார்கள். ஹதீஸில் கூறப்படுகின்றது, பிறகு பத்ருடைய யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்தில் எந்த கொடிய காபிர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் கூறி சொன்னார்களோ அத்தகைய அனைத்து காபிர்களும் அந்த யுத்தத்திலே அழிக்கப்பட்டார்கள். அழிக்கப்பட்டு கலீபு பத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த கேணியிலே அவர்களை போடப்பட்டது, பிணங்களை எல்லாம் போடப்பட்டது. இந்த பேர் எந்த வேலை செய்த அந்த தொழும் பொழுது இடையூறு செய்தவர்களை அழிக்கப்பட்டு அந்த இதுல கலீபு என்று சொல்லக்கூடிய கேணியில் போடப்பட்டது. இதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த இடத்திற்கு செல்கின்றார்கள். உடன் சஹாபாக்கள் செல்கின்றார்கள். அப்பொழுது கேட்கின்றார்கள், இந்த பிணங்களை பார்த்து கேட்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். யாருக்கு சொல்றது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? அதாவது இடையூறு செய்த காரணமாக ஏற்பட்ட அவர்களுக்கு கஷ்டத்தை சிந்தனை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த பிணங்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி பேசுகின்றார்கள். அப்பொழுது அருகாமையில் இருந்த சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், இவைகள் எல்லாம் பிணங்களாக கிடக்கின்றன, எவ்வாறு நீங்கள் பேசுகின்றீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கூறுகின்றார்கள், என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பதை விட மிக அழகான முறையில தெளிவான முறையிலே அந்த பிணங்கள் கேட்கின்றன, ஆனால் பதில் சொல்வதற்கு முடியாது என்பதாக கூறினார்கள். இவ்வாறு தொழுகைக்கு இடையூறு செய்ததன் காரணமாக இந்த பத்வா செய்யப்பட்டு மக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம் தொழுகையில எந்த அளவிற்கு கவனக்குறைவாக இருக்கின்றோம், இதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்தில் முயற்சிக்கின்றோமா, தொழுகையை நாம் சரியான முறையில் செய்கின்றோமா என்பதை பார்க்க வேண்டும். குறிப்பாக இதே போன்று இன்னொரு கட்டம், ஒரு யுத்த களம் எவ்வாறென்றால் ஹந்தக், இது நடந்தது பத்ருடைய இடத்துல. அதே போன்று மதீனாவுடைய இன்னொரு இடம் ஹந்தக் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கின்றது. அங்கே காபிர்களுக்கும் மூமின்களுக்கும் மத்தியில ஒரு பெரிய
பள்ளத்தை தோண்டுகின்றார்கள். அங்கிருந்து வரப்பையாத அளவிற்கு தோண்டுகின்றார்கள். மலையில கடுமையான பசியாக இருக்கின்றார்கள் சஹாபாக்கள். கூறப்படுகின்ற ஹதீஸிலே சில சஹாபாக்கள் தன்னுடைய வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு பசியின் காரணமாக கஷ்டமான நிலையிலே அவர்கள் அந்த வேலை செய்தார்கள். வேலை செய்து அந்த கட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பணியை செய்தார்கள். இறுதியாக இந்த வேலையில் இருந்ததன் காரணமாக அஸ்ருடைய தொழுகை சிறிதளவு கலாமாகிவிட்டது. மகரிப் சூரியன் உதயம் மறைந்து விட்டது. அஸ்ர் தொழுவதற்கு முடியவில்லை. பிறகு தொழுதார்கள். இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய பொதுவாக என்னவென்றால் அல்லாஹ் உயிர் திரும்புகிறாரா. இந்த அஸ்ருடைய தொழுகை கலாமாவதற்கு காரணமாக இருந்த இந்த மக்களுடைய வீடுகளையும் கபறுகளையும் நெருப்புவாயாக என்பதாக பதுவா செய்தார்கள். குறிப்பாக நாம் பார்க்க வேண்டும், இந்த நேரத்தில் அஸ்ர் தொழுகை கலாமாவதற்கு காரணமாக இருந்த இந்த மக்களுடைய வீடுகளும் கபறுகளும் நெருப்புவாயாக என்பதாக பதுவா செய்தார்கள். இந்த இரண்டு கட்டங்களிலே தொழுகைக்கு இடையில் செய்திருக்க வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செய்திருக்கின்றார்கள். நாம் இப்படிப்பட்ட உலகத்தாருக்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபி, யாருக்கும் எந்த விதமான இடையூறு செய்யக்கூடாது, யாருக்கும் எந்த விதமான நம்மளால் இடையூறு ஆகக்கூடாது என்பதற்காக மிக கவனமான முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். எந்த விதமான கஷ்டம் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் இப்பொழுது தொழுகைக்கு இடையில் செய்ததற்காக பதுவா செய்திருக்கின்றார்கள். தொழுகை பற்றி நாம் குறிப்பாக தொழுகையுடைய துவக்கத்தில் கூறப்படுகின்றது, இந்த ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபுன் மவ்கூதா. தொழுகை என்பது ஐங்கால தொழுகை. ஒவ்வொரு தொழுகைக்கும் குறிப்பிடப்பட்ட நேரம் வகுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் பின்பற்றி அதை முறைப்பெறபடி நாம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா திருமுறையிலே கூறுகின்றான். குறிப்பாக இதனுடைய முறைகளை குர்ஆனில் கூறப்பட்டது ஐங்கால தொழுகை என்பதாக இவ்வாறு தொழுகை கடமையாக்கப்பட்டுள்ளது என்பதால் கூறப்பட்டுள்ளது. அதை செய்முறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்து தொழுது காட்டியிருக்கின்றார்கள். நேரத்துறை துவக்கம், நேரத்துறை முடிவு இவைகளை பற்றி ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து தொழுது காட்டினார்கள். எவ்வாறு என்றால், ஒரு நாள் வருகின்றார்கள், தொழுகையுடைய ஆரம்பத்திலே நடைபெறுகின்றது. உதாரணமாக அவருடைய தொழுகை 12:30 என்றால் சுமார் உதாரணத்துக்கு கூறுகின்றேன். அந்த நேரத்தில் தொழுகின்றார்கள். பிறகு முடிவு நேரத்தில் தொழுகின்றார்கள். இரண்டு விதமான முறையில் 2 நாட்கள் 2 விதமாக நடைபெற்றது. இதை ஆதாரமாக வைத்திருந்தவர்களுக்கு இதே போன்று ஐங்கால தொழுகையும் இதை தொழுகையுடைய நேரம், ஆரம்ப நேரம் எது, முடிவு நேரம் என்பதை பற்றி நம்ம அவர்களுக்கு இதை ஆதாரமாக வைத்து இமாம்கள் நம்மவர்களுக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக அதாவது அமல்களில் மிக சிறந்ததை தொழுகையுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுது கொள்ள வேண்டும். கிதாபுகளே எழுதுகின்றார்கள், ஃபிக்ஹுடைய கிதாபுகளே இந்த ஹதீஸை ஆதாரம் காட்டி, ஒரு மனிதன் தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் ஆரம்ப நேரத்திலே தொழுகை நிறைவேற்ற வேண்டும். ஏதோ காரணமாக பிற்படுத்தி சிறிது நேரம் பிந்தி தொழுகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் நாம் தொழுகையை பிந்தி தொழுவோம் என்பதாக ஆரம்பத்திலே மனதால் நியத்து செய்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலேயே பக்துடைய துவக்கத்திலேயே தொழுகையை நான் பிற்படுத்தி தொழுகுவேன், சிறிது நேரம் கழித்து தொழுகுவேன் என்பதாக மனதில் உறுதி கொள்ள வேண்டும். அவ்வாறு உறுதி கொள்ளாமல் எந்த விதமான மனதில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாமல் அந்த மனிதன் தொழுவதற்கு முன்பதாக மரணித்து விட்டால் குற்றவாளி ஆகின்றான். நியத்து செய்து அதற்கிடையில் மரணம் வந்து விட்டால் குற்றவாளி ஆக மாட்டான். எந்த அளவிற்கு கிதாபுகள் எழுதுகின்றார்கள் என்றால், ஒரு மனிதன் பருவ வயதை அடையும் பொழுது, அது பாலியமாகும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு நீயத்து வைக்க வேண்டும். இவ்வாறு என்றால், யா அல்லாஹ், என்னுடைய எதெல்லாம் கடமையா இருக்கின்றதோ, கடமையா அல்லாஹ்வாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதை உழைத்து தந்திருக்கின்றார்களோ அனைத்து கடமைகளையும் அந்தந்த நேரத்தில் நான் நிறைவேற்றுவேன் என்பதாக ஒரு மனிதன் பாலியமான பொழுதே நீயத்து செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு உதாரணமாக ஆரம்ப நேரத்தில் செய்தால் தொழுகையாக இருந்தால் சரிதான், நோன்பாக இருந்தால் சரிதான், ஹஜ்ஜுடைய வாய்ப்பு இவருக்கு கிடைக்கக்கூடிய செய்த ஹஜ்ஜா இருந்தால் சரிதான், ஜகாத்தா இருந்தால் சரிதான், அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன்
என்னுடைய வாழ்க்கையில் ஷரியத்தில் எதையெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றதோ அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் என்பதாக இந்த மனிதன் தன் மனதிலே உறுதி கொள்ள வேண்டும். இதுதான் ஷரியத்து சட்டமாக இருக்கின்றது. நாம் சாதாரண விஷயம் இருந்தாலும் பொதுவாக்காக இருக்கின்றோம். குறிப்பாக அன்பான முறையில ஷரியத்துடைய சட்டத்தை நாம் பேணுதலான முறையில் மக்களுக்கு கூற வேண்டும், அதை அன்பான முறையில் கூற வேண்டும். அவர்கள் இது கூறக்கூடிய விஷயத்தை எடுத்து நடக்க வேண்டும். ஒரு சின்ன விஷயம் சம்பவப்பட்டு ஓடப்பட்டது. ஒரு இடத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்திற்காக வேண்டிய சஹாபாக்கள் அனுப்பி வைத்தார்கள். அனுப்பி வைக்கும் பொழுது ஒரு மனிதர் உசாமா என்று சொல்லக்கூடிய சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை கைதியாக கொண்டு வருகின்றார்கள். கைதியாக கொண்டு வரப்பட்டு பள்ளிவாசலில் கட்டப்பட்டு விட்டது. சுமாமா என்று சொல்லக்கூடிய மனிதரை பள்ளிவாசலில் கைதியாக கட்டி வைத்திருக்கின்றார்கள். நாம் சிந்திக்க வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பான நம்முடைய செயல் எவ்வாறு ஆகின்றது என்பதை. இது சஹாபாக்கள் செய்து விட்டார்கள். கைதியாக கொண்டு வந்தவர்களை கட்டி வைத்து விட்டார்கள். பிறகு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள். இவர்கள் சுமாமா என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர் கட்டப்பட்டு தூணில கட்டப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் செய்வதற்கு முடியாது. நாம் எல்லா சஹாபாக்கள் சேர்ந்து கட்டிவிட்டார்கள். வந்தவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அத்லிகு சுமாமா, அவர்களை அவிழ்த்து விடுங்கள் என்பா சொன்னார்கள். கட்டி வைத்திருப்பவர்களை கட்டை விட்டம் அவிழ்த்து விடுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கூறியவுடனே சஹாபாக்கள் அதை செய்துவிட்டார்கள். நாம் பார்க்க வேண்டும், அந்த நேரத்தில் சாதாரணமாக இஸ்லாத்திற்கு பலவிதமான இடையில் செய்ய மனிதரே சாதாரண திடீர்னு பற்றவில்லை. அங்கு யுத்தம் புரிந்து அவர்கள் பட்ட அவருடைய இஸ்லாத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த சஹாபாக்களுக்கெல்லாம் கொடுத்த கஷ்டத்திற்காக வேண்டி கைதியாக ஆக்கப்பட்டு யுத்தத்தில் இவருக்கு ஒன்று செய்வதற்கு முடியாமல் கொண்டு வந்து கட்டப்பட்ட மனிதர். அப்படிப்பட்ட மனிதரை மேலும் கண்டிக்க வேண்டும். ஆனால் செய்யவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் என்ன செய்தார்கள்? கட்டை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அவிழ்த்து விட்ட உடனே அந்த மனிதன் போகின்றார். குளித்து சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் பள்ளியில வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் கலிமா கூறினார்கள். நாம் பார்க்க வேண்டும், ஒரு சாதாரண சின்ன செயலை கட்டப்பட்ட விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவிழ்த்து விட்டார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இன்று ஓதப்பட்டது, இப்பொழுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓதப்பட்டது. இது இவ்வாறே கட்டி அவிழ்த்து விட்டவுடனே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மனதில் நல்ல ஒரு எண்ணத்தை போட்டு உடனே அவர்கள் குளித்து விட்டு சுத்தம் செய்து கலிமா சொன்னார்கள். அல் இஸ்லாமு யஹ்தி மா கப்லஹு, இஸ்லாத்திற்கு முன்பதாக செய்த பாவத்தை எல்லாம் ஒரு மனிதன் கலிமா சொல்லி இஸ்லாத்தில் வந்துவிட்டால் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. ஒரு மனிதன் 50 ஆண்டுகளோ 60 ஆண்டுகளோ 70 ஆண்டுகளோ பாவமான முறையில் இஸ்லாத்தில் மாற்றமாய்ந்து விட்டால் கடைசி நேரத்திலே இஹ்லாஸான முறையில் கலிமா சொல்லி இஸ்லாத்தில் வந்துவிட்டால் அதற்கு முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றது. ஹதீஸில் கூறப்பட்ட விஷயம். அல் இஸ்லாமு யஹ்தி மா கப்லஹு, இவனை அப்படிப்பட்ட ஒரு அன்பான மார்க்கம், ஒரு எல்லோருக்கும் பொருத்தமான முறையில் இந்த தீன இன்டல்லாஹி இஸ்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறப்படுது. அல்லாஹ் தஆலாவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் தீனுல் இஸ்லாம் மார்க்கம் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறினார். அப்படிப்பட்ட அன்பான எல்லோருக்கும் அருளாக இருக்கக்கூடிய இஸ்லாத்துடைய சட்டத்தை நாம் உண்மையான முறையில் பேணி நடக்கும் பொழுது, தொழுகையாக இருந்தால் சரிதான், மற்ற அமல்களாக இருந்தால் சரிதான், பேணி நடக்கும் பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய அருள் கிடைக்கும், எல்லோருடைய அன்பும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்கள். சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டினார்கள். தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷேகுமார்கள், இது போன்ற நல்லடியார்கள் எல்லாம் செய்து காட்டியதன் காரணமாக இன்று இந்த நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட இந்த அமலை நீடித்த ஆயுள் அதிகமான முறையில் வாழ்ந்து நல்ல அமல்களை பூர்ணமாக செய்யக்கூடிய வாக்கியத்தையும் இது போன்ற மஜ்லிஸ்கள் கியாமத் நாள் வரை இஹ்லாஸான முறையில் நடைபெறுவதற்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. குறிப்பாக வாக்கியங்கள் நாம் மீண்டும் அறமாக போகக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா அமல்களையும் செய்வதற்கு இலசாக்குவானாக. அவருடைய துஆபரக்கத்தின் காரணமாக நம்மளுடைய அமல்களை அல்லாஹ் தஆலா சீராக்குவானாக. நாம் மீண்டும் ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். رب زدني علما.